தமிழ்நாட்டில் ஃபோர்ட் தொழிற்சாலை மீண்டும் உற்பத்தியை தொடங்க இருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஃபோர்ட் நிறுவனம் தனது உற்பத்தியை மீண்டும் தொடங்க இருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் கௌசல்யா இணைந்திருக்கிறார். கௌசல்யா, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூங்குழலி. இப்போ இது நம்ம தமிழக அரசோட ஒரு பெரிய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு போயிருக்கிற நம்ம முதலமைச்சர் நிறைய தொழில் நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி முதலீடுகளை இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல பேச்சுவார்த்தை நடத்தினது நம்ம டெய்லி செய்தியில பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 18 நிறுவனங்கள் மூலமா 7616 கோடி ரூபாய் முதலீடு நம்ம தமிழகத்துக்கு வர்றதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில 2 days பிஃபோர் முதலமைச்சர் ஃபோர்டு நிறுவன அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினதன் விளைவு இப்ப அவங்க நாங்க தமிழகத்துல திருப்பி நாங்க உற்பத்தியை தொடங்குறதுக்கு அனுமதி கோரி தமிழக அரசுகிட்ட நாங்க கடிதம் கொடுத்திருக்கோம், அனுமதி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க மார்க்கெட்டிங் டிவிஷன் பிரசிடென்ட் தலைவர் அவங்க சமூக வலைதளத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஃபோர்டு நிறுவனம் அப்படின்னு சொன்னா சென்னையோட அடையாளங்கள்ல அதுவும் ஒன்னா சொல்லலாம். 1995ல 1995ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது சென்னையில. அப்ப சென்னையை ஒரு வரவேற்கிற ஒரு விஷயமா மறைமலை நகர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபோர்டோடது ஒரு அடையாளமே இருக்கும். அந்த அளவுக்கு அங்க நிறைய ஊழியர்கள் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு காம்படிட்டிவா நிறைய ஐகான், அவங்களோட ஐகான் மாடல்லே கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அதுக்கப்புறம் அவங்களோட போட்டியை அதாவது என்னன்னா, காலத்துக்கு ஏற்ப தங்களை மாத்திக்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல அப்போ அவங்க இந்த நம்ம சென்னையை விட்டோம், அது இந்தியா விட்டே வெளியேற போற சூழல் ஏற்பட்டுச்சு. 2021ல அவங்க உற்பத்தியை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நாங்க வெளியேறோம்னு சொல்லிட்டாங்க. அது வெளியிலயும் போயிட்டாங்க ஒரு அமெரிக்க நிறுவனம். இது நமக்கு ஒரு பின்னடைவுன்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு வேலை இழக்கிற நிலையும் இருந்துச்சு. இந்த சூழல்ல இப்ப நம்ம தமிழக அரசு எடுத்த முயற்சியில திருப்பி அவங்க இங்க தொழில் தொடங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதகமான சூழல். இதன் மூலம் திருப்பியுமே நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு, வாகனத்துறையில நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகிறது, நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கௌசல்யா.